ஜீரோவே வரல, ஃபோன் நம்பர் ஃபுல்லாவே ஜீரோவே வரல அப்படின்னு அவங்க நல்ல விஷயம். ஒரு ஃபோன் நம்பரில் 1, 5, 7 இதெல்லாம் தொடர்பில் இருந்துச்சுன்னா, அதாவது 1ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் இதெல்லாம் கிடைச்சதுன்னா, 6ஆம் நம்பர் இதெல்லாம் கிடைச்சுன்னா குடும்ப ஒற்றுமையோடு இருப்பாங்க. இப்போ 96, இப்போ ஒரு நம்பரில் வந்து நான் சொல்கிறது வந்து இப்போ 96, இப்போ 96ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் கிடைக்குது. 6ஆம் நம்பர்னால் இப்போ இல்வாழ்க்கை சுகம் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு ஃபோன் நம்பரில் 6ஆம் நம்பரே இல்லை, 7ஆம் நம்பரே இல்லைன்னா உங்கள் கணவன் மனைவி தேடிக்கிட்டே தான் இருக்கணும், கல்யாணமே நடக்காது. ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியம் நடக்கலன்னா ஒரு ஃபோன் நம்பர் எடுத்து கொடுத்தா உங்களுக்கு திருமணம் நடக்குங்கிறேன். ஒரு திருமணம் ரொம்ப நாளாக கல்யாணம் பார்த்துக்கிட்டு சார், வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சொன்ன கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், எத்தனையோ ஜோதிடர்கள் சொன்ன கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் திருமணம் முடியல. உங்கள் ஃபோன் நம்பரை வாங்கி பார்த்தா அது கர்மா ரகசியமாக உங்களை கெடுக்குது, வண்டி நம்பர், ஃபோன் நம்பர்லாம். சார் எப்படி சார் ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுன்ற மாதிரி கோயிலாக போய் பரிகாரம் பண்ணுறோம், ஜாதகத்தெல்லாம் தூக்கிட்டு போகிறோம், ஃபோன் நம்பர் மாற்றினா எப்படி சார் இது? கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, கோயில் வழிபாட்டு முறை வந்து நீங்கள் போகிறது வந்து யாருமே ஆத்மாத்மா இப்போ போகிறதில்ல, ஜோசியை சொன்னாங்கிற முறைக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிறப்ப எல்லாரும் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு போகிறாங்க. கோயிலுக்கு போகிறவங்க எல்லாரும் ப்ராப்பராக போகிறாங்களா, வேண்டுதலோடு போகிறாங்களா? இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டோம்னா 93 நம்பர் கொடுத்துட்டோம்னா திருச்செந்தூரே போக வேண்டியதில்லை, முருகன் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார்.